நண்பா, தமிழ்னா கெத்தா? நண்பா, தமிழன்னு சொன்னாலே கெத்துடா. எப்படி? நண்பா, ஒரு குட்டி பாட்டு பாடவா? உலகில் தோன்றின 6000 மொழிகளில் எந்த மொழி எழுதினாலும் அதில் வட்டம், மறைவட்டம், நேர்கோடு, குறுக்கு கோடு, வளைவுகள் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆனால் இவை அனைத்தும் ஒரே எழுத்தில் உள்ளது, அதுதான் ஆடா. ஆ என்ற தமிழ் எழுத்து. இதுவே உலகத்தின் முதல் எழுத்து. தமிழ்னா கெத்துடா. உலகிலே சங்கமைத்து 4000 வருடங்களுக்கு முன்பே மொழியை வளர்த்தனது. இதில் கடைச்சங்கம், இடச்சங்கம், முதலாம் சங்கம் என்று 3 சங்கங்களையும் அன்னைக்கே நடத்திட்டோம்டா. உலகிலே முதலாக ஆற்றின் நடுவே தடுப்பணை கட்டி தண்ணீரை சேகரித்து அணை என்று பெயரிட்டான். இதுவே உலகத்தின் முதல் அணை. 2000 வருடங்கள் கடந்தும் இன்றும் கம்பீரமாய் நிற்கும் நம் தமிழனின் அணை, கரிகாலனின் கல்லணை. இந்த அணையின் கல்லையொட்டிய பசை என்னவென்று இதுவரை போராடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தமிழ்னா கெத்துடா. இன்று ஆறுகளை இணைக்க முடியவில்லை. ஆனால் என்னோடு வருடங்களுக்கு முன்பே ஆறை இணைத்து அரிசியை விளைவிட்டான் மாமன்னன் காளிங்கராயன். 4000 வருடங்களுக்கு முன்பே இரும்பை கண்டுபிடித்ததை கருவியாகும் மாற்றும் முறை கண்டறிந்து உலகிற்கு தந்தவர்கள் தமிழர்கள். தமிழ்னா கெத்துடா. உலகிலே முதன்முறையாக 100க்கும் மேற்பட்ட ரசாயனங்களை கண்டறிந்த ஒரே தமிழர் இவர்தான். இவர் போன்ற உலகிலேயே ரசாயனங்களை அறிந்தவர் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, இனி எவனுமே வரப்போறதில்லடா. அவர்தான் போகர் என்ற தமிழன். இன்றும் இவர் அன்றே கண்டறிந்த பல ரசாயனங்கள் என்னவென்று புரியாமல் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்னா கெத்துடா. மாமல்ல என்ற பல்லவ மன்னனின் படைப்பால் உண்டான மாமல்லபுரம் சிற்பக்கலையின் சரித்திரம். வர்மக்கலையும் தற்காப்பு கலையும் உலகிற்கு தந்தவர்கள் தமிழர்களே. வர்மக்கலையை முறையாக கற்ற மன்னனின் பெயருக்கு பின்னால் வர்மன் என்று வழங்கப்பட்டது அன்றே. நோக்கு வர்மம் மெய்த்திண்ட கலையை பயன்படுத்தி புதிய மருத்துவ முறையை உலகிற்கு தந்தவர்கள் தமிழர்களே. தமிழ்னா கெத்துடா. கடாரம் கொன்றான் என்ற பெயர் வர காரணம் தெரியுமா? உலகிலே முதல் கப்பல் படை உண்டாக்கி உலகின் முதல் கப்பல் படை என்ற பெருமை கொண்டு அதில் கணம், கணபதி, கன்னி, ஜலதளம், மண்டலம், அணி, பிரிவு, ஜலாதிபதி என்ற பிரிவுகளை கொண்டு அன்னைக்கே நேர்த்தி உருவாக்கிட்டாங்கடா. இதனால் தான் உலகில் உள்ள 56 நாடுகளை வென்றான் தமிழன் அன்றே. இதுவரை யாருமே நுழைய முடியாத திண்மை தீவு என்று அழைக்கப்பட்ட நார்த் சென்ட்லாண்ட் ஐலாண்டை அன்றே நுழைந்து கைப்பற்றி தன்வசம் வைத்தவர்கள் தமிழர்கள். யாருன்னு தெரியுமா? மாமன்னன் ராஜேந்திர சோழன்டா. திசை காட்டும் கருவி கண்டுபிடிப்பதற்கு முன்பே ஆமையின் திசை காட்டும் அறிவை அறிந்து ஆமை கொண்டு கப்பலை இயக்கினான் தமிழன் அன்றே. தமிழ்னா கெத்துடா. 4 கோடி மக்களை கொன்று சீனா, பாகிஸ்தான், ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகளை வென்று ஆசிய கண்டத்தை கையில் வைத்தவன் மங்கோலிய மன்னன் செங்கிஸ்கான். ஆனால் இவர் இறுதி வரை போராடியும் நுழைய முடியாத ஒரே இடம் தமிழகம். அதன் காரணம் சேர, சோழ, பாண்டியன் என்ற தமிழங்கடா. மாபெரும் பேரரசான மௌரிய பேரரசின் படையானது கடைசி வரை போராடும் நுழைய முடியாத ஒரே இடம் தமிழகம். இதை மாமன்னன் அசோகர் தனது கல்வெட்டில் சொல்லியுள்ளார். 6 நிலநடுக்கங்களை கண்டும் 1000 ஆண்டை கடந்தும் கம்பீரமாய் நிற்கும் நம் தஞ்சை பெரிய கோயில். உலகில் இதுவரை தோன்றின எந்த மன்னனுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு கொண்ட ஒரே மன்னன் யார் என்று தெரியுமா? நாம் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுப்பார் கொடுத்தனவும் கல்லில் வெட்டி அருளுக என்று சொல்லி ஒரு கல் கொடுத்தவரின் பெயரை கல்லில் வெட்டி மகிழ்ந்தவன் தமிழன். விமான கல், இடைச்சிக்கல் என்று அழைக்கப்பட்ட கோபுரத்தின் மேலுள்ள 80 டன் எடையுள்ள அந்த கல்லில் தனது பெயரை வெட்டாமல் அங்கு வேலை செய்தவர் நீர்மோட் தந்த முதாட்டின் பெயர் அழகி. அவரின் சேவையை பாராட்டிய அவரின் பெயரை அந்த கல்லில் வெட்டி அழகி கல் என்று அழைத்து மகிழ்ந்தவன் நம்முடைய மாமன்னன் ராஜராஜ சோழன் என்ற தமிழன்டா. இப்ப சொல்றா, தமிழன் சொன்னாலே கெத்துதான்டா. இன்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள மடகாஸ்கர் என்ற தீவில் உள்ள மிகவும் பழமையான பழங்குடி மக்கள் பேசுவதில் 80% நம்ம தமிழ் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடி மக்கள் பேசுவதிலும் 60% நம்ம தமிழ் இருக்கு. தமிழனின் பெருமையும்